ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தூங்கி எழுந்துக்கும் போது கை, ஷோல்டர், நெக்கு எங்கன்னா பெயின் இருக்கா? குறிப்பாக அதுவும் உங்களுக்கு சுண்டு விரலில் உணர்ச்சியற்று மரத்து போயிருக்கா கை, இல்லை சுண்டு விரல் மட்டும்? இல்லை கழுத்தில் பின்பக்கமாக வலி ஆரம்பித்து அது ஷோல்டர் வரைக்கும் ரேடியேட் ஆகி வருதா? இல்லை டக்குன்னு தலையை தூக்கும் போது உங்களுக்கு மயக்கம் வரா போல் ஒரு 3-4 செகண்டு ஃபீல் ஆகுதுன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக தான். இந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எளிய தீர்வு முறையோட சில தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெயின் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துக்கு மேல் பக்கமாக அப்படியே ட்ராவல் ஆகி காது பக்கம், தலையெல்லாம் கூட வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த பிரச்சனை நீங்கள் அப்படியே கண்டும் காணாத விட்டிங்கன்னா கழுத்து திரும்புறச்ச உள்ள ஒரு சத்தம் கேட்குறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருக்குமானா இது சர்வைக்கல் ஸ்பைன் ப்ராப்ளம். அது ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் அலட்சியம் பண்ணாத சின்ன வழிமுறைகள் மூலிமா சரி பண்ணிக்கலாம். அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறதுனாலையும், சில பேர் செல்ஃபோன்லேயே பொழுதுபோக்கு மற்றும் தொழிலும் அமைஞ்சிருக்கும், அதனாலையும் சில பேர் மடிக்கணினியை தலைக்கு ரொம்ப கீழே உயரத்தில் வச்சுட்டு ரொம்ப குனிஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது எந்நேரம் கழுத்தை முன்பக்கம் குனிஞ்சபடி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வைக்கல் ஸ்பைன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா C1 to C7, இதில் C1லேருந்து C7 இருக்கக்கூடிய நெக்கு போன்ஸ், கழுத்து எலும்பு பகுதிகளுக்கு தான் சர்வைக்கல் ஸ்பைன்ஸ்னு மொத்தமாக பேர். C1ன்றது மேலே இருக்கும், அது வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா C7 கீழே வரைக்கும் இருக்கும். இந்த C1 ஸ்பைனுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா அட்லஸ்ன்னு பேர். ஏன்னு கேட்டால் இது தலையை தாங்கக்கூடியது. C2 பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தலைக்கு ரொட்டேஷன் கொடுக்கக்கூடியது. இப்படியா இந்த 7 எலும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைஞ்சிருக்கும். இது அட்லஸ்ன்னு ஏன் பேருனா உலகத்தை அட்லஸ் தாங்குறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி தலையினுடைய வெயிட்டை இந்த C1 தாங்குற தொட்டி, இதுக்கு பேர் அட்லஸ்ன்னு பேர். நண்பர்களே, சாதாரணமாக நமக்கு தலை எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தலை பார்த்தீங்கன்னாக்கா 10லேருந்து 12 பவுண்டு வரைக்கும் இருக்கும். இது கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 4.5 கிலோவிலேருந்து 5.5 கிலோ வரைக்கும் சாதாரணமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மலாம் நிறைய நேரங்களில் ஹெல்மெட்டும் போடுறோம். அப்போ எவ்வளோ கனமானதாக இந்த தலை ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. பொதுவாக சொல்லணுன்னாக்கா 8% பாடி வெயிட்னுடைய 8% தலை வெயிட் இருக்கும். இந்த தலையை தாங்கிறது கழுத்து தான். இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய 7 எலும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைஞ்சிருக்கும். இந்த 20 நெக் மசில்ஸும் இந்த 7 எலும்புகளையும் ஆரோக்கியமாக வச்சா நம்மளுக்கு சர்வைக்கல் ஸ்பைன் ப்ராப்ளம் வராது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கழுத்து வலி வரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா தலை நேரம் குனிஞ்ச நிலையில் வச்சு ஏதோ ஒன்று படிக்கிறது, ரொம்ப நேரம் கழுத்தை திருப்பாத செல்ஃபோனோ அல்லது லேப்டாப்பையோ குனிஞ்ச நிலையில் பார்த்துட்ருக்கிறது. இந்த கழுத்து எலும்பு சுழுக்கிறதுக்கும் அடிக்கடி கழுத்து வலிக்கிறதுக்கும் திடுமுன்னு அண்ணாந்து பார்த்தா சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 செகண்டு மயக்கம் வர மாதிரி கூட ஃபீலிங் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சர்வைக்கல் ஸ்பைன் ப்ராப்ளத்தினால தான் வருது இது எல்லாமே. இதுக்கு தீர்வு 2 தீர்வு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த கழுத்து எலும்புகளும் இந்த 20 தசையை சொன்னோம் இல்லைங்களா, மசில்ஸ், இந்த 2த்தையும் நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நல்லெண்ணெயை கழுத்தில் வச்சு ஊற விட்டு குளிக்கிற பழக்கத்தில் நம்ம வரணும். 1-2 நாள் ஊற வச்சு குளிச்சுட்டு சரியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறது தவறு. அந்த பழக்கமாகவே அது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, நம்ம தூங்கும் போது முதல் 2 மணி நேரமாவது நம்ம தரையில் தலைக்காணி இல்லாத படுக்கணும். இந்த மாதிரி 2 மணி நேரம் தலைக்காணி இல்லாத பெர்ஃபெக்டாக அரிசாண்டலாக படுக்கும் போது பொழுதுனிக்கும் ஏற்பட்ட அந்த எலும்பு கழுத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வலிகள் எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதிகமாக. ஸோ நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அரிசாண்டலாக தலைக்காணியே இல்லாத இயற்கையாக தலை மட்டும் தரையில் படுற மாதிரி பெட்டில் இல்லாமல் தரையில் நீங்கள் நீட்டி படுத்தீங்கன்னாக்கா 2 ஹவர் நீங்கள் படுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரிலீஃபாக இருக்குது, பெயின் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் நீங்கள் படுத்தும் போதே தெரியும் உங்களுக்கு கழுத்து வலி பொழுதுனிக்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தினமே முதல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரமாவது மினிமம் நீங்கள் வெறும் தரையில் படுத்தீங்கன்னாக்கா தானாக இந்த கழுத்து உங்களுக்கு காலம் பூரா உழைக்கும். ரொம்ப எளிமையான தீர்வுகளாக இருக்குது. இது போய் இந்த பிரச்சனையை தீர்க்குமா, இதுக்காக உள்ள டாக்டருங்க இருக்கிறாங்க அப்படின்னு இந்த 2 எளிய தீர்வை நீங்கள் அலட்சியம் பண்ணிங்கனாக்கா இது நீங்கள் பெரிய பெரிய டாக்டருங்கிட்ட போய் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் நேரில் சந்தித்தவங்களை பார்த்தீங்கன்னாக்கா எளிய தீர்வு ஒன்று சொன்னால் அதை நம்பவே மாட்டாங்க. பெரிய கஷ்டமான தீர்வு இல்லை அதிகம் பொருள் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி அப்படி வர தீர்வு தான் நம்புகிறாங்க. அது ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெக்வெஸ்ட், இந்த 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு ஒரு வாரம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பலன் தெரியும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் தரையில் முதல் 2 மணி நேரம் படுக்கிறத பழக்கமாக ஆக்கிடுவீங்க. நன்றி, வணக்கம்.